கடவுளை தேடும்போது பெருவாரி இன்னிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போ வேணாங்க நான் இப்போ குடும்பம்லாம் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு கடைசியில் நான் கடவுளை பார்த்துக்கிறேங்கன்னா நீ பார்க்கவே முடியாமல் போயிடுது. கடவுள்ன்றது நீ பிறந்த உடனே உன் கூடவே கடவுளும் பிறந்திருக்கிறார், அதை நீ உணர்றதில்லை. கடவுள் பிறக்கிறதில்லைன்னா நீ உயிரோடு இந்த உலகத்தில் உலகவே முடியாது. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ அறியாமையே வாழ்ந்துனுக்கிற, அது கூட உறவு கொள்ளாமையே வாழ்ந்துனுக்கிற, வெளி உலக உறவே கொண்டுனுக்கிற. காரணம் உள்முகமாக உனக்கு பார்க்க தெரியுது. அப்போது எந்த நிலையிலையும் அதை விட்டு நீங்காமல் நிற்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஏதோ ஒரு குருக்கிட்டோ ஏதோ ஒரு பெரியவங்கிட்டோ போய் கடவுளை பற்றி சொன்ன உடனே அதை அந்த காதில் வாங்கிட்டு அதை போட்டு இது என்னால் முடியாதுங்க, நான் செய்ய முடியலைங்க, எனக்கு உடம்பு வேணுங்களுங்க, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குதுங்க, நீனா கடவுளுக்கும் உனக்கும் எந்த காலத்துலையுமே தொடர்பு இல்லாமையே போயிடுவேன். உனக்கும் யமனுக்கும் மட்டும் தொடர்பு இருக்கும். இல்லை கடவுள் வேணா நான் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணிக்கிறேன் வாழன்னு சொன்னால் அது எது முடிவு பண்ணுச்சுன்னா அவனுடைய மனம் தான் முடிவு பண்ணுச்சு. அப்போது கண் காரணமே இல்லை, அவனுடைய நினைவே காரணம். அதனால தான் சொன்னான், நீ எந்த நிலையிலையும் அந்த நினைவு விட்டு நீ நீங்க கூடாது. எப்படி இருக்கணும்னா அதுக்கு தான் சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உயிர்ப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சிவாயமேன்னா. அந்த வார்த்தையிலேருந்து நீ எந்த நேரமும் விலகக்கூடாதுடா. விலகாமல் இருந்தேனாக்கா இறைவன் உன்னோட உறவு கொள்வான். நீ அதை விட்டு விலகினா இறைவன் தூரம் போயிடுவான்டா.